பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இப்படியா? வேதனையை சமாளித்து வரும் குழந்தைகள். வாங்க விரிவா பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. இந்த பேரூராட்சி முழுவதும் 20 அங்கன்வாடி மையங்களும் 18 வார்டுகளும் செயல்பட்டு வருது. இதுல ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திலும் குறைந்தபட்சம் 20 குழந்தைகள் முன்பருவ கல்வி பயின்று வராங்க. இந்த 20 அங்கன்வாடி மையங்கள்ல 10 அங்கன்வாடி மையங்கள் வாடகை வீட்டில இருந்து வருது. அதுல பொன்னியம்மன் கோயில் தெரு, நல்ல தண்ணீர் குளம் தெரு, பஜார் தெரு, ஒத்தவாடை தெரு, புது தெரு, ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட 10 பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு இதுவரைக்கும் அரசு கட்டடம் இல்லாத நிலையில செயல்பட்டு வருது. இந்த வாடகை வீடுகள் சிதிலமடைந்த குறுகிய கட்டடங்களிலும் காற்றோட்ட வசதி இல்லாத அறையிலும் குழந்தைகளை அமர வச்சிருக்கிறதும், படிக்கிற இடத்துல உணவு சமைக்கும் கேஸ் சிலிண்டர், குழந்தைகள் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே பாத்திரம் கழுவும் இடம் இருக்கிறது போன்ற பல்வேறு இடையூறுகளுடன் குழந்தைகள் தங்களது படிப்பை கற்று வராங்க. இது பழைய கட்டடம் அப்படிங்கறதுனால மேற்கூரையிலிருந்து ஓடுகள் உடைந்து விழறதா சொல்றாங்க. இந்த பாதுகாப்பற்ற நிலை தொடர்றதுனால குழந்தைகளை அங்கன்வாடி மையங்களுக்கு அனுப்ப பெற்றோர் அச்சமடைஞ்சு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெற்றோர் குழந்தைகளோடு அங்கன்வாடி மையத்துல காத்திருந்தே குழந்தைகளை அழைத்து செல்லும் அவலம் இருக்கு. இத பத்தி அங்கிருந்தவங்க சொல்லும் போது இந்த அவலம் குறித்து பலமுறை புகார் அளிச்சும் கூட சரியான நடவடிக்கை இல்லைங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. கால்வடி வீந்துச்சு, பூச்சி வீசியமா இருக்குது, குழந்தைங்களுக்கு ஒருத்தர் பயமா இருக்குது. அதுலேயே சாப்பாடு செய்கிறாங்க, கழிச்சி பண்ணுறாங்க, கொசு உள்ளே வருது. தனியாக விடுங்க, கட்டி விடுங்கன்னு. இங்கே ரூம் இல்லாத வாடகைத்துன்னு இருக்கிறாங்க. உரத்துக்கு பயமாக இருக்குது. பக்கத்துலேயே சிலிண்டரு எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து உக்காந்திங்கிற பயந்துங்கன்னு குழந்தைங்கள. தயவுசெய்து நீங்கள் ஒரு ரூம் போட்டு கொடுங்க. பொதட்டூர்பேட்டையில் வசிக்கிறோம் நாங்கள். நல்ல தண்ணீர் குளம் தெரு. எங்கள் ஏரியாவில் பால்வடி இல்லை. ஒரு 10 வருஷமாகவே பால்வடி இல்லாமல் அங்கங்கே வாடகைக்கு தான் இருக்கிறோம். ரோடுக்கு மேலே இருக்குது பால்வடி. அந்த பால்வடி பார்த்தீங்கன்னாக்கா ரோடெல்லாம் கீழே விழுந்து பூச்சி இருக்குது. குழந்தைங்கள ரோடுக்கு மேலே தாண்டி எத்துமே விட முடியல, ரோடு கிராஸ் பண்ண முடியல. பஸ்ஸு வருது, வண்டி வருது. ரொம்ப பயத்தோடு தான் எடுத்துன்னு போய் விட்றோமே. சொந்தமாக பால்வடி அமைச்ச கோரி ரொம்ப நாளாகவே நாங்கள் வந்து மேலிடத்துலாம் முறையிட்டிருக்கோம். சேங்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. எங்களுக்கு சொந்தமாக பால்வடி வேணும் இந்த தெருவுக்கு. குழந்தைங்கள எங்கே எடுத்துன்னு போய் விடுறது, சின்ன குழந்தைங்கள. இது குறித்து எமது செய்தியாளர் பிரபு அந்த ஏரியா எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு பேசினப்ப, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அங்கன்வாடி மையம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், இப்ப கூட ஒன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது குறித்து அவர் சொல்லும் போது, எனக்கு அந்த வீடியோ அனுப்புங்க, நான் 2 நாள்ல இன்ஸ்பெக்ஷன் போறேன்னு சொல்லி இருக்காரு. சார், நான் பிரபு சார், ரிப்போர்ட்டர் நியூஸ் தமிழ், திருவள்ளூர். சொல்லுங்க. இந்த பொதட்டூர்பேட்டையில் இந்த 18 வார்டில் 10 அங்கன்வாடி மையங்கள் வாடகையில் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது சம்பந்தமாக திருத்தணிலேருந்து செய்தி போட்டிருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சரிங்க சார். எல்லாம் ஒரு முடிஞ்ச அளவு எம்எல்ஏ பண்ண அங்கன்வாடி மையம் கொடுத்துருக்கேங்க. ஏற்கனவே ஒன்று கொடுத்தோம், இப்போ கூட ஒன்று கொடுத்துருக்கேன். ஆமா சார், பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சார். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்கன்வாடி மையம் முழுக்க வந்து ஒண்ணு இந்த இதுல அண்ணாமரமலர்ச்சியில அந்த வில்லேஜ்ல எடுக்கிறப்ப கொடுக்குறாங்க. ஓகே ஓகேங்க சார். ஆமா, இது பேரூராட்சிக்கு வர்றது இல்ல அது. பட் வந்து நம்ம வந்து எம்எல்ஏ பண்ணல குட்டுக்கு தான் இருக்கும் சார், கொஞ்சமா பண்ணணும். ஓகே ஓகே சார். ஏன்னா ஒரே ரூம்ல இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி, பசங்க டாய்லெட் எதுவுமே இல்லாத. நீங்க அது கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா நான் அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் உடனே பண்ணிடுறேன் சார். 2 நாள்ல பண்ணி நான் உடனே நாலேஜுக்கு எடுத்து அது என்ன பண்ண முடியுமோ பண்ண சொல்றேன் சார். சரிங்க சார். சார் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பார்க்க சொல்றேன் உடனே. சரிங்க சார். சார் நாலேஜுக்கு வரலையா இது வரலையும்? எதுங்க? இல்ல நீங்க எது பர்டிகுலரா சொல்றீங்கன்றத நீங்க எடுத்திருப்பீங்க, அதனால கேட்குறேன். சரி, ஓகே ஓகேங்க சார். இந்த குழந்தைகளோட வேதனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.